श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி மல்லினாடாண்டமடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. திருவாடிப்பூரம் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. திருவாடிப்பூர நன்னாளை ஒட்டி இப்பொழுது ஆண்டாளுடைய பரம அனுகிரகத்துடன் வேங்கடவர்க்கு என்னை விதி என்கிற விஷயத்தை பார்க்கலாம். வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு நாச்சியாருடைய பாசுரத்துல இருக்கு. நாச்சியார் திருமொழியில நாச்சியார் அருளி செய்த விஷயங்களிலே சாரமான விஷயம் சுருக்கமாக ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா இதைதான் சொல்லணும். வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு. ஏன்னா பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு தனியன் சொல்ற முடியும். அதுல அததான் சொல்ற. சூடி கொடுத்த சுடற்கடியே நாச்சியாரே நீர் பாடி கொடுத்திருக்கீர். சூடி கொடுத்தது பகவானுக்காக, பாடி கொடுத்தது எங்களுக்காக. ஏன்னா உமக்கு பகவான் கிட்ட என்ன அனுகிரகம் கிடைத்ததோ அதே அனுகிரகம் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர் சூடியும் கொடுத்தீர், பாடியும் கொடுத்தீர். நமக்கும் அந்த அனுகிரகம் வரணும் இல்லையோ. அதனால அப்போ ஏன் சூடி கொடுத்தார் அப்படின்னா நாம பாடினா பகவான் அனுகிரகம் பண்ணணும் இல்லையோ. அதனால பகவானை தன் வசம் ஆக்குவதற்காக சூடி கொடுத்தார். தான் சூடி கொடுத்த மாலையை பகவான் சூட அப்ப பகவானை தன் வசமாக ஆக்கி கொண்டு நமக்காக புருஷகாரம் செய்கிறார். ஏன் பாடி கொடுத்தார் அப்படின்னா நம்மை பகவான் கிட்ட சேர்ப்பதற்காக. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. நாம பகவான் கிட்ட போகணும், பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டு இருக்கு. பகவான் நம்மை ஏற்றுக்கொள்வானோ அப்படின்னா நம்ம பாபம் பண்ணிருக்க அப்படின்னாலே ஏத்துக்க மாட்டான். அப்போ நாச்சியார் என்ன பண்றார்? பகவானை ஏற்றுப்பதற்கு புருஷகாரம் பண்ணணுங்கிறதுக்காக பகவானை தன்னிடம் தனக்கு வல்லபனாக ஆக்கிக் கொள்வதற்காக சூடி கொடுக்கிறார். அதே சமயம் நாம பெருமாளை ஆசிரியக்கணுங்கிறதுக்காக பாடி கொடுக்கிறார். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் பாடி கொடுத்திருக்கார். திருப்பாவை 30 பாட்டு, அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி 143 பாட்டு. அப்போ இத சொல்லணும். திருப்பாவை 30 இந்த 143 இது 173 பாட்டு இருக்கு மொத்தமா சேர்த்து. இதெல்லாம் சொன்னா பகவானுடைய அனுகிரகங்கிறது கிடைக்கும். திருப்பாவை 30 சொல்லணுமா அப்படின்னா அது 30 தப்பாமேன்னு சொல்லிருக்க. 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் அப்படின்னு. அதனால 30 முக்கியம்தான். 30 சொல்லணும். அது மாத்திரமில்லை, இதுவும் முக்கியம். இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் சொன்ன அப்புறம் ஆண்டாள் சூடி கொடுத்தபடினாலே பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும்
அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இந்த 173 பாட்டும் யாருக்கு தெரியும் போ மனப்பாடமா? யார் இது சொல்ல வல்லவர்கள்? ஏதோ சில பேர் சொல்ல வல்லவர்கள் இருக்கிறார்கள். 143, 30, 171 திருப்பாவை நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த 140, 143 உரைத்தாள் இது சொல்லுவதற்கு மனுஷா பருவ. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ரசமான பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, சரி இது சில பேருக்கு தெரியாது, சொல்ல முடியாது, அப்படி எல்லாம் இருக்கும். அதனால அதனுடைய பரமசாரத்தை சொல்றேன். இந்த 143 சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்ல, 143, 30, 173 சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்ல. ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்ல தெரியணும். என்ன வார்த்தைன்னு கேட்டா, வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம். வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு நீ சொன்னியோ இல்லையோ, நாச்சியார் திருமொழியில முதல் பாட்டுல ஆண்டாள் சொல்ற விஷயம் அது. வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு அதையானா நாங்க சொல்றோம். அந்த மாற்றம்னா வாய்ச்சொல்னு அர்த்தம். வேங்கடவர்க்கு என்னை விதி நீ சொல்ல வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தையை நாங்க சொல்ல கத்துக்கிறோம் முதல்ல. அது சொன்னாலாவது ஓரளவு இந்த நாச்சியார் திருமொழி மொத்தம் அதனுடைய சாரம் அதுல வந்ததா இருக்கும் அப்படிங்கிற. அதனால்தான் அது ரொம்ப பிரதானமான வார்த்தை அது. அதனால்தான் அது தண்ணி என்ன சொல்லிருக்க. அதனால்தான் அது பரமசாரமா நாம எடுக்கணும். நாச்சியார் திருமொழி 143 பாட்டுக்கும் பரமசாரம் எதுன்னு கேட்டான்னா, வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு. அத நான் கடவா வண்ணமே நல்கு நாச்சியாரே, அந்த வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படிங்கிறத நாங்க சொல்லணும் இல்லையா? அது சொல்லும்படி நீ தான் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா அது கூட உண்மை அனுகிரகம் இருந்தாதான் சொல்லுவான். இல்லாட்டா என்ன பண்ணுவான் கேட்டான்னு, அது சொல்லு அப்படின்னா இது என்ன விதின்னுவான். இது என்ன எனக்கு தலைவிதியா அப்படின்னு. விதிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. விதினா பாக்கியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, விதினா தலை எழுத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். இது என்ன எனக்கு தலை விதியா அப்படின்னு கேட்பான். ஆட்சியாருடைய அனுகிரகம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் இதனுடைய அர்த்தம் புரியும். இது பரமசாரம்ங்கிறது புரியும். இதுல எத்தனை விசேஷ அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் நாச்சியார் அனுகிரகத்தினாலே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நாங்களும் அந்த வேங்கடவர்க்கு என்னை விதின்னு சொல்றோம். அந்த தண்ணீர் பாருங்க அழகா, நாச்சியாரே நீர் அழகாக பாடினீர் வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு. அதை புரிஞ்சுட்டு நாங்களும் மனசார வாயார வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு சொல்றோம். இந்த போகிற போக்குல சொல்றோம். தை ஒரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு தெருவணிந்து அழகனு கலங்கரித்து அணங்க தேவா உய்யவுமாங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோரு தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கீற்றியே. இத நாச்சியார் முதல் பாசுரம் இது. அதுலதான் இந்த வேங்கடவர்க்கு என்னை விதிக்கீற்றியே அப்படின்னு வருது. இதுதான் பரமசாரமா எடுத்துருக்கேன். இப்ப பாசனம் சொன்னேன், இந்த மாதிரி பாசனம் தெரியும், ஆனா நிறைய பேர் சொல்றான். அப்படிலாம் போறாது. ஏன்னா இது ரொம்ப சாரமான வார்த்தை இல்லையா? சாரமான வார்த்தை, ரசமான வார்த்தையை, சாரமான வார்த்தையை இந்த சாரம் புரிந்து கொண்டு அதை ரசமாக ஆதரவோடு கூட மனசோடு கூட நன்னா சொன்னா நன்னா இருக்கும். ஏன்னா ஆண்டாள் எப்படி சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை. அந்த மாதிரி நீர் எந்த பாவத்தோடு சொன்னீரோ, எந்த பக்தி பாவத்தோடு கூட, எந்த பிரேம பாவத்தோடு கூட நீர் சொன்னீரோ அதே மாதிரி நாங்களும் சொல்லணும். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. நாங்களும் அதே மாதிரி சொல்லணும். எங்களுக்கும் அந்த பக்தி பாவம் வரணும், எங்களுக்கும் அந்த பிரேம பாவம் வரணும். நாங்களும் மனப்பூர்வமா சொல்லணும் வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லணும். அப்படி சொல்லும்படியாக நீர் தானே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஏன்னு கேட்டா வெறும் சொல்லிட்டு போயிடலாம். அந்த பக்தி பாவம் அந்த பிரேம பாவம் எல்லாம் உங்களுடைய அனுகிரகத்தால்தான் வரணும். வேற ஆழ்வார்களுக்கு எல்லாமே கூட வராது. அப்படி இருக்கிற பக்தி பாவம் நாச்சியாருக்கு உண்டு இல்லையா? அந்த பக்தி பாவம் எங்களுக்கு வரணும், பிரேம பாவம் எங்களுக்கு வரணும். இன்னும் உனக்கு என்ன பாவம் இருக்கோ எல்லாம் வரணும். அதோட நாங்கள் அந்த உணர்வோடு கூட வேங்கடவர்க்கு என்னை விதின்னு சொல்லணும். சொன்னா அப்புறம் என்ன இருக்குங்கிறது இருக்கட்டும், இது சொல்றதே பெரிய பாக்கியம். அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஆக சுருக்கமா சொன்னாலும் இது ஒரு மந்திரம்னு வச்சுக்கலாம். வேங்கடவர்க்கு என்னை விதிங்கிறது மந்திரம் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆதரவோட எடுத்திருக்கா. இத நாச்சியார் எடுத்திருக்கார், அந்த தனியிலையும் எடுத்திருக்கார். அதனால்தான் அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம், வேங்கடவர்க்கு என்னை விதி, வேங்கடவர்க்கு என்னை விதி. அப்புறம் என்ன அர்த்தம் இது, எந்த பிரசங்கத்திலே நாச்சியார் சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம்.
வேங்கடவருக்கு அப்படின்னா திருவேங்கடவன், அதாவது நமக்கு தெரியும் எம்பெருமான் திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியானுக்கு என்னை விதி என்ன அவனுக்கே எழுதி வைன்னு அர்த்தம். அதாவது விதிக்கிறதுனா யாருக்கு என்ன எழுதி விதிச்சிருக்கோன்னு வேடிக்கை பார்த்தா தெரியும். என்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நமக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன பார்த்தோம், இங்க பார்த்தாங்களா அங்க பார்த்தாங்களா, நம்ம நினைச்சா நினைக்கிறதானா? யாருக்குன்னு இவளை யாருக்குன்னு விதிச்சிருக்கோ, இல்ல யாருக்கு இவள்னு விதிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன விதிச்சிருக்கு அப்படின்னு விதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டான்னா, அப்படி தீர்மானமாக ஏற்கனவே தீர்மானமாக நமக்கு எழுதி வச்சாச்சு, அப்படிதானே? இவருக்கு இவர் அப்படிங்கிறது தீர்மானமான விஷயம்தான் அது. அதனால இவளை யாருக்கு இவளுக்கான என்ன விதிச்சிருக்கானோ எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க விதினா என்ன அர்த்தம் கேட்டான்னா, வாழ்க்கை படணும். கல்யாணமாகி வேங்கடவருக்கு நான் வாழ்க்கை படணும். வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றிய, ஏன்னா வேற ஒருத்தர் கையில என்னை விதிச்சுடாத, வேற வழி இல்லாம அங்க போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஆக்கிடாத. வேங்கடவருக்கு நான் வாழ்க்கை படணும், வேங்கடவனோடு கூட நான் வாழ்க்கை நடத்தணும், வேங்கடவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா பொதுவா பொண்களை தான் சொல்லுவா, யாருக்கு இவளை விதிச்சு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்களை சொல்லாந்தா யாரை இவளுக்கு யாராலும் விதிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லவும், எல்லாமே ரெண்டுமே விதியினால்தான் நடக்கிறது. இங்க விதி அப்படின்னா பாக்கியம் அப்படின்னோ இல்ல தலையெடுத்தோ அந்த அர்த்தம் இல்லை. ஒரு நியமம், இவளுக்கு இது அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்மானிச்ச விஷயம், அது சொல்ற. அப்படி சொல்லச்ச நாச்சியார சொல்ற, பிரார்த்திக்கிற, என்ன இன்னொருத்தருக்காக என்னை விதிச்சிடாதுங்கோ, அவ தலையில கட்டிடாதுங்கோ, என்னை திருவேங்கடவனுக்கு என்னை விதிக்க வேணும் அப்படின்னு. வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு பிரார்த்திக்கிற. அவ்வளவுதான் வாழ்க்கையை நடத்தணும். இது நாச்சியார் ஒரு ஸ்திரியானபடினால விவாக பிரசங்கங்கள்லாம் உண்டு இல்லையா, அதனால அவரால் தான் இப்படி பாட முடியும், மற்ற ஆழ்வார்கள்லாம் பாட முடியாது. ஏன்னா வேங்கடவருக்கு என்னை விதி, வேங்கடவனோட எனக்கு கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு அவள்தான் சொல்ல முடியுமான்னா? ஏன்னா புருஷால் ஆனபடினால திருவேங்கடவனோட இந்த கல்யாணம் பண்ணிவேன்னா சொல்ல முடியாது. ஆனா நாச்சியார் தான் சொல்ல முடியும். அதனாலதான் அந்த உரிமையில அவர் சொல்ற, வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டு, வேற மனுஷனோட கல்யாணம் பண்ணக்கூடாது, எனக்கு வேங்கடவருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணணும், அப்படிதான் என்னை விதிக்கணும் அப்படிங்கிறார். பிரார்த்திக்கிறாரு. யாருக்கிட்ட பிரார்த்திக்கிறேன்னு சொல்றேன். அப்போ ஆண்டாளுடைய வார்த்தை மற்ற ஆழ்வார்கள் வாயினாலே வர முடியாத ஒரு வார்த்தை இது, வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டு அப்படின்னு. அதை நாச்சியார் சொல்லிருக்க. அப்படி சொல்லும் போதும் நான் சொன்ன பக்தி பாவம் பிரேம பாவம்லாம் மாத்திரம் இல்லாமல் ஒரு வீரியம் ஒண்ணு இருக்கு, ஒரு வீரிய பாவம் ஒண்ணு இருக்கு. என்னை வேங்கடவருக்கு விதி, வேற யாருக்கும் விதிக்காது அப்படின்னும் போது சரி நாச்சியார் சொன்னார். அதை நாம சொல்லும் போது எந்த பாவத்துல சொல்லலாம்? நாம ஒன்னும் எல்லாருமே பெண்கள் இல்லையே, சொல்றவர்கள் ஆண்களாகவும் இருக்கிறார்கள், பெண்களாகவும் இருக்கிறார்கள். சரி, அப்படி பெண்களாதான் இருந்தா கூட நாச்சியார் மாதிரி திருவேங்கடவனே கல்யாணம் பண்ணிட்டு அவனோடவா கொடுத்தனம் பண்ண போறா? இல்லையே, அவரவர்களுக்கு குடும்பம் கொடுத்தனம், புருஷன் அவெல்லாம் இருக்கா இல்லையோ. அப்ப வேங்கடவருக்கு என்னை விதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உண்மையில கல்யாணம் தான், நமக்கும் கல்யாணம் தான். அதாவது கல்யாணம்னா என்ன கேட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா அவரோட கூட குடும்பம் நடத்தணும், வாழ்க்கையை நடத்தணும், இதுதானே கல்யாணம். கல்யாணம் ஆயாச்சுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற, கல்யாணம் ஆயாச்சுன்னா அப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து 2 பேரும் வாழ்க்கையை நடத்துவார்கள், குடும்பம் நடத்துவார்கள். அப்புறம் அவ ஒன்னா இருந்து குடும்பம் நடத்துவார்கள், குழந்தைகள், இன்னும் எல்லாமே. பிரிவுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமும் திருவேங்கடவனோட இருக்கணும், அவனோட கூடவே வாழ்க்கை இருக்கணும், பிரிவுங்கிறதே இருக்கக்கூடாது. முன்னாடி இப்படி வேணா இருந்துட்டோம், ஆனால் இதுதான் ஆத்ம விவாகம் அப்படின்னு சொல்றது. அதாவது என்ன கேட்டான்னா, இந்த லோகத்திலே நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா இல்லையா ஆத்துல, இது இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் விவாகம், இந்த உடம்புக்கும் அந்த உடம்புக்கும் விவாகம், அவ்வளவுதான். ஆத்மாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்காது. சரீரத்துக்கும் சரீரத்துக்கும் தான் கல்யாணம். ஆத்மாவுக்கும் கல்யாணம் அப்படின்னா, அப்ப நான் எனக்கு 2 வேணும். எனக்கு இந்த சரீரத்துக்கு கல்யாணம் எப்படி நடக்க போறது லோக ரீதியில, இந்த ஆத்மாவுக்கு கல்யாணம்ங்கிறது வேங்கடவனோட நடக்கணும். அப்புறம் வாழ்க்கைங்கிறது அவனோட நடக்கணும். அவனோட நடக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் செய்யற ஒண்ணும்
2 பேருக்குமா இருக்கும். வாழ்க்கைங்கிறது அப்படிதானே. தலையை பண்ணான்னா அப்போ கணவனுக்கு அப்புறம் மனைவிக்கு அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி நான் தலிகை பண்ணி சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய போகங்கள் ஒண்ணுமே பெருமாளோட சேர்த்து. பெருமாளுக்கு திருவாராதனம், பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பித்தல், பெருமாளுக்கு பாராயணம், ஆத்துல ஏதாவது விசேஷம், தீபாவளி முதலான விசேஷம் அப்படின்னா பெருமாளுக்கு பண்டிகை அப்படின்னு எல்லாமே அவரோட கூட இருக்கும். நம்ம ஆத்துல பெருமாள் சந்நிதியில பெருமாள் இருக்காரு இல்லையா, அவரும் நம்ம ஆத்துல ஒரு உறுப்பினர். அவர் பிரதானமான உறுப்பினர். அவருக்கு இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. அவரோட சேர்த்துதான் மொத்தமே எல்லாமே நமக்கு அப்படின்னு வாழ்க்கை அவரோடு கூடவே இருக்கணும். அவர் விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆத்துல பெருமாள் இல்லாத ஒரு வாழ்க்கை கூடாது. பெருமாளுக்கு அம்சை பண்ணாத ஒரு ஆகாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. பெருமாளுக்கு சேஷம் இல்லாத ஒரு போகம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அப்படி இருக்கணும். அப்ப காலம் பொழுதுபோக்கு, காலக்ஷேபம் பொழுதுபோக்கு எல்லாமே பெருமாளோட கூட ஆகும். ஏன்னா பாராயணமோ இல்ல காலக்ஷேபமோ அப்படின்னு பெருமாளோட கூடவே காலக்ஷேபங்கள்லாம் இருக்கும், பாராயணங்கள்லாம் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். அனுஷ்டானங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாமே பெருமாளுக்கு அப்படின்னு தானே வரப்போகுது. அதனால அவருக்கு வாழ்க்கைப்பட்டா அவரோட குடும்பம் நடத்தணும் முடியும். அந்த மாதிரி வேங்கடவனோட நான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஆகணும். அப்ப நாமளும் அதை சொல்லணும். ஏன்னா ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆண் பெண் எல்லாம் கிடையாது. ஆத்மாவை பொறுத்த வரை ஒரு விஷயம், ஆண்கிறது பெருமாள் தான், பெண்கிறது ஜீவாத்மாக்கள் மொத்த பேரும் அப்படின்னு சொல்ற பராசர ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இந்த விஷயத்த சொல்ற. ஸ்திரீ பிராயம் இதரம் ஜகத்து அப்படின்னு. பகவான் ஒருத்தன் தான் புருஷன், மற்றவர்கள்லாம் பெண்கள். இப்ப ஆத்மா வச்சு பாருங்க, ஆத்மால ஆண் பெண் பேதம் கிடையாது. சரீரத்துல ஆண் பெண்ங்கிற வித்தியாசங்கள்லாம் உண்டு, ஆத்மால கிடையாது. ஆனா கூட அந்த பாவத்தை கொண்டு வர்றார் அவர். ஆண் பாவம் பெண் பாவம், ஆண் பாவம் பெண் பாவம் இல்லை, ஆண் பாவம் பெண் பாவம் வச்சான்னா பகவான் ஆண் பாவத்தில் வைக்கணும், நாமெல்லாம் ஸ்திரீ பாவத்தில் இருக்கணும். இருந்துட்டு நம்ம பகவானோட வாழ்க்கையை நடத்தணுங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றார், பராசர மகரிஷி சொல்லிருக்கேன். அதனால அந்த ரீதியில ஆண்டாள் அருளி செய்தது மாதிரி நாமளும் சொல்லணும், பகவானோட தான் வாழ்க்கையை நடத்தணும். நாச்சியாருக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அவர் சரீரத்தாலையும் சொல்றார், ஆத்மாவனாலையும் சொல்றார். 2 கல்யாணம் வேணுங்கிற. சரீரத்தால கல்யாணமும் அவரோட ஆகணும், ஆத்மாவோட கல்யாணமும் அவரோட ஆகணும் அப்படின்னு 2ஐயும் சேர்த்து சொல்றார். அதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜரே அருளி செய்வாராம், நாச்சியாருடைய பாவம் நமக்கு வர்றது கஷ்டம் அப்படின்னு வரோம். ஏன் மற்ற ஆழ்வாருடைய பாவங்கள்லாம் நமக்கு வந்துடும், நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, நான் புருஷனாச்சேன்னாராங்க. ஒரு ஸ்திரீயா இருந்து பார்த்தா தானே அந்த பாவம் புரியும். எனக்கு அந்த பாவம் அவ்வளவு தூரம் புரியாது, நான் புருஷனாச்சே. ஆக நமக்கு அந்த பாவம் பூர்த்தியா வராட்டா கூட, ஏன்னா நாச்சியாருக்கு சரீரத்தினாலையும் மனசினாலையும் ஆத்மாவினாலையும் எல்லாத்தினாலையும் கண்ணனோட கூட வேங்கடவனோட கூட இருக்கணும் அப்படிங்கிறார். அத விதிக்கிட்டே என்ன அவனுக்குன்னு விதிச்சுடு அப்படிங்கிறார். என் தலையில அவன் தான் இருக்கணும், அவன் தலையில எழுத்துல நான் தான் இருக்கணும், என் தலையெழுத்துல அவன் தான் இருக்கணும் அப்படின்னு. இது இல்லாட்டா கூட, நாச்சியாருடைய பாவம் பூர்த்தியா வராட்டா கூட, ஒரு ஆத்மாங்கிற அளவுல மனசு அப்படிங்கிற அளவுல அந்த வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு நாமளும் சொல்லலாம். அதுதான் நாங்களும் அதை சொல்லிட்டே இருக்கணும். வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு அப்படி இருக்கும்படி நீ அனுகிரகம் செய் அப்படின்னு பிரார்த்திச்ச. நாச்சியார் தமிழ்ல முதல் பாசுரம் சொன்ன இல்லையா, முதல் பாசுரத்திலே திவ்ய தேசம் ஆரம்பிக்கிற, அதுவும் திருவேங்கடவனை சொல்ற நாச்சியார். திருப்பாவையில இதுக்கு முன்னாடி திருப்பாவை பாடியிருக்கார். திருப்பாவையில எந்த திவ்ய தேசமுமே நாச்சியார் பாடல. திருப்பாவைங்கிறது பொதுவான விஷயம். அதுல சில பேர் இந்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் அபிமானத்தினால சொல்வார்கள். ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய்னா, ஆளி நிலையாய்னா சிவிலிபுத்தூர்ல வடபத்திர சாயி பெருமாளை தான் சொல்றார் அப்படின்னு அவள் அபிமானத்தோட சொல்றான். அந்த பாட்டு அபிமானத்தோட சிவிலிபுத்தூர்ல சொல்லுவாங்க. ஆனா இந்த பெருமாள் வடபத்திர சாயி தான் ஆளி நிலை பெருமாள் அப்படின்னு சொல்றாரு. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் அப்படின்னா காஞ்சிபுரத்துல தேவாதிராஜன் அவன் தான் தேவாதி தேவன் அப்படின்னு அந்த ஊருக்கார ஒரு அபிமானத்தோட சொல்றான். பத்மநாபன் அப்படின்னு 4ஆம் பாட்டுல வரும், ஆழ்மழை கண்ணா அப்படி பாட்டுல வரும். வேணா பத்மநாபன்னா திருவனந்தபுரம் பத்மநாபன் இங்க இருக்கிறா சொல்லிக்கலாம் வேணும்னா, ஏன்னா பத்மநாபன் பெயர் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல இருக்கிறவா திருப்பாவை திவ்ய தேசங்கள்னு ஒருத்தர் உபன்யாசமே பண்ணிருக்காரு. நான் இதெல்லாம் எப்படின்னு கேட்டான்னா நம்மளுடைய அபிமானத்தினாலே நம்ம சொல்வதுதானே தவிர
ஆண்டாளுடைய பரம தாற்பயத்தினாலே அப்படியே வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திவ்ய தேசம் அப்படின்னு ஒண்ணு எடுக்கல. இப்போ பெருமாளை குறிச்சு கண்ணனை குறிச்சுதான் பாடிருக்கேன் அங்க. ஆனா நாச்சியாத்தை உள்ள திவ்ய தேசத்தை பாட ஆரம்பிக்கிற அதுல முதல் திவ்ய தேசம் இப்போ திருவேங்கடம் ஆரம்பிக்கிறேன். இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்தி கூட பாடியிருக்கேன். வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் ஒரு கையர் கண்ணினை துஞ்சாம் அப்படின்னு பாடியிருக்கேன். குழந்தை கிடந்த குடமாடி எல்லாம் பாடியிருக்கார். திருக்குழந்தை பாடுங்க அப்படிலாம் பாடினா கூட பிரதானமா பாடினது 3 திவ்ய தேசம். 1 திருவேங்கடம், 2 திருமாலிருஞ்சோலை மலை, 3வது ஸ்ரீரங்கம். திருவேங்கடத்துக்கு தான் இப்போ பாடியிருக்கார். அது தவிர விண்ணீல மேலாப்பூன்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு மேகத்தை தூது விடுறார் அப்படின்னு வரும். மறு சிந்துர செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களேன்னு ஆரம்பிச்சு திருமாலிருஞ்சோலை பத்தியும் நிறைய பாடியிருக்கார். சோலைமலை பெருமான் அப்படின்னு சொல்றார். சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. ரொம்ப அழகான பாட்டு இது, ரொம்ப ரசமா இருக்கும். சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே அப்படின்னு பட்சிகள்லாம் பாடுறதாம் அப்படின்னு வரும். ஸ்ரீரங்கத்துல தாமுகக்கும் தங்கையல்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு ஸ்ரீரங்கத்துல கடைசியில பாடியிருக்கேன். இது 3 பிரதானமா இருக்கு. அப்புறம் இன்னும் கூட சில திவ்ய தேசங்கள் அங்கங்கே இடைக்கும் நடுவில் பாடியிருக்கார் அப்படின்னு நாம பார்க்கணும். அதுல முதல்ல திருவேங்கடத்தை பாடினார் ஏன் அப்படின்னு சாதிக்கிற வியாக்கியானங்கள்ல விரிவாச்சம்பள சாதிக்க முதல்ல திருவேங்கடத்தை பாடினது ஏன் அப்படின்னு கேட்டா முதல் திவ்ய தேசம் திருவேங்கடம் தானே. முதல்ல இங்க அர்ச்சாவதார மூர்த்தி வந்தவர் பூமியில முதல்ல காலடி எடுத்து வச்ச திருவடி பதிச்ச அர்ச்சாமூர்த்தி பெருமான் திருவேங்கடமுடியான் தான். ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டான்னா அர்ச்சாவதார பெருமானோட விவாகம் பண்ணிக்கணும் ஒரு புரட்சி ஒண்ணு பண்றார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனை விவாகம் பண்ணி கொண்ட ஸ்திரீகள் நிறைய பேர் 16,000 தேவிமார் பார்த்திருப்பேன்னு சொல்ற மாதிரி 16,000 தேவிகள் இருந்தா கிருஷ்ணனுக்கு 16,108 தேவிகள் அப்படின்னு கணக்கு. அப்ப இத்தனை தேவிகள் இருந்திருக்கா. கல்யாணம் நேரவே பண்ணிட்டு இருக்கா, சாட்சாத் விவாகமே பண்ணிட்டு இருக்கா. அது தவிர 1000 குல பெண்கள்லாம் இருந்திருக்கா. அவளுக்கெல்லாம் விவாகம் ஆனா கூட ஆகலைன்னா கூட கண்ணனோட இருந்திருக்கா. அப்போ இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா நாச்சியார் எங்க ஆரம்பிக்கிறான்னு கேட்டான்னா அர்ச்சாவதாரத்துல விவாகமானவங்க ஆரம்பிக்கிறோம். இது கேள்விப்பட்டது உண்டா? அர்ச்சாவதார சமாதின்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ. அர்ச்சாவதாரத்துல சில விவஸ்தைகள் உண்டு, அந்த விவஸ்தை மீறி நடக்காது. விபவாவதாரத்துல சில விவஸ்தைகள் உண்டு. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க மாதிரி விபவாவதாரத்துல இருக்க மாட்டார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அதுல சில விவஸ்தைகள்லாம் உண்டு. விபவாவதாரத்துல இருக்க மாதிரி அர்ச்சாவதாரத்துல இருக்க மாட்டார். இதுல சில விவஸ்தை எல்லாம் உண்டு. அர்ச்சாவதாரத்தால் அவர் பேசலையே அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா அவர் பேசுறதுக்குலாம் இப்ப தயாரா வரல, அனுகிரகம் பண்றது மாத்திரம் வச்சுன்னு வந்திருக்க. ஆனா நாச்சியார் என்ன சொல்றாருன்னா அந்த விவஸ்தையெல்லாம் மீறி அவரை நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அர்ச்சாவதார பெருமானை பத்தி சொல்லணும். இப்ப அர்ச்சாவதாரத்துல எந்த பெருமானை இவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கறத சில பேர் வேடிக்கையா உபன்யாசங்கள்லாம் நிறைய சொல்லுவார். ஆனா என்ன விஷயம்னு கேட்டா பொதுவா அர்ச்சாவதார பெருமான் வச்சுக்குவோம். அர்ச்சாவதார பெருமான்ல முதல் அர்ச்சாவதார பெருமான் திருவேங்கடமுடியான் தான். அவன் தான் முதல்ல இந்த பூமிக்கு வந்தவர். அதுக்கப்புறம் அதாவது முதல்ல அர்ச்சாவதாரம்னு முதல்ல அவதாரம் பண்ண பெருமான் ரங்கநாதன். ஆனா திருப்பார்கடல் அவதாரம். ஆனா அவதாரம் ஆனவுடனே அவர் சத்தியலோகத்துக்கு போயிட்டார், பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு. அங்க ரொம்ப நிறைய கல்ப காலங்கள் அங்க இருந்தார். வருஷம் இல்ல, பல கல்பங்கள் பல யுகங்கள் இருந்தாங்க. அவர் அப்புறம் அயோத்தியாவுக்கு வர்றார். அவர் அயோத்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருவேங்கடமுடியான் வந்துட்டாருங்க. அதனால முதல்ல அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது ரங்கநாதன். பூமியில முதல்ல திருவடி எடுத்து வச்ச அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது திருவேங்கடமுடியான். அதனாலதான் இவா 2 பேரையும் சேர்த்து ஆழ்வார் பாடுறதுக்கா மந்திபாய் வடவேங்கடமா மலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்க தரவினையான் அப்படின்னு சேர்த்து பாடுற. அப்ப அதே மாதிரி இப்ப அர்ச்சாவதாரத்தை முதல்ல இங்க வந்தவர் திருவேங்கடமுடியான் ஆனபடினால இவரை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரங்கநாதன் கிட்ட முடிக்கிறார். ரங்கநாதன் தாமுகக்கம் தங்கையில முடிக்கிறார். அதனால ரங்கநாதனோடு கூட விவாகம் ஆச்சு அப்படின்னு கோதாஸ்துதியில தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீரங்கநாதனுக்கும் கோதா பிராட்டிக்கும் விவாகம். அதுக்கப்புறம் திருவாய்ப்பாடியெல்லாம் பாடுறார்.
ஆனா அதெல்லாம் கண்ணனுடைய க்ஷேத்திரம்னு பாடுறது, அர்ச்சாவதாரமா பாடல அப்படின்னு இருக்கட்டும். அப்போ முதல்ல வேங்கடவாணன் அப்படின்னு திருவேங்கடமுடையானை பாடுறதுக்கான சகல அர்ச்சாவதாரத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர் அவரை பாடுற. அவர் ரங்கநாதனை விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னா சகல அர்ச்சாவதாரத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய முதல்ல வந்தவர் அவர், அவதாரம் பண்ணவர். அதனால அவரை விவாகம் பண்ணிட்டார். அதனாலதான் இன்னைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டான்னா எல்லா கோயில்கள்லயுமே கோதா பிராட்டி கல்யாண உற்சவம் நடக்குது. திருவாடிபுரத்துல கல்யாண உற்சவம் நடக்குது, ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம். ஏன்னா இந்த அவதார பெருமானியா, இந்த ஊர் பெருமானியா ஆண்டாள் பாடவே இல்லையே. திருவேந்திபுரத்துல திருவாடிபுர உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும். நாளைக்கு பூர்த்தியா உற்சவம், திருவாடிபுர உற்சவம். நாள் காத்தால இருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்குது. அப்ப ஒருத்தர் கேட்டா, இந்த ஆண்டாள் ஒண்ணு திருவேந்திபுரத்தை பாடவே இல்லையே, இங்க போய் இத்தனை விசேஷமா நடக்கிறது அப்படின்னா அப்படி கணக்கு இல்லை. எப்போ திருவேங்கடமுடையானை வேங்கடவருக்கு என்ன விதிக்கிற்றியேன்னு சொல்லி ரங்கநாதரை விவாகம் பண்ணிண்டார் அப்படின்னு கோதா ஸ்திதியில இருக்கோ, அப்ப சகல அர்ச்சாவதார பெருமானையும் விவாகம் பண்ணிட்டார். எல்லாரும் ஒருத்தர் தானே. கண்ணன் 16,000 பேர் விவாகம் பண்ணிட்டானே, ஒருத்தன் தானே. ஒரே கண்ணன் 16,000 ரூபம் எடுத்துன்னு 16,000 பேர் விவாகம் பண்றான் இல்லையா? அந்த மாதிரி ஒரே பெருமான் இந்த 108 அர்ச்சாவதாரம் எடுத்து, அது மாத்திரம் இல்லாமல் குட்டி குஞ்சே ரங்கேஸ்வர அப்படிங்கிறார் ஆழ்வார், பட்டர் சாதிக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு நாவல் பார்க்க போனா அங்கேயும் தான் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடக்க போகுது. அப்ப அங்கேயும் ஆண்டாள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சின்ன கோயில் உட்பட கிருஷ்ணனுக்கு 16,000 பேர் இருக்கா மாதிரி இங்கேயும் 16 அர்ச்சாவதார பெருமாள் இருக்கா. நமக்கே தெரியும், மெட்ராஸ்லாம் பார்த்தா நிறைய கோயில் இருக்கு, அங்கங்க அர்ச்சாவதார பெருமாள் இருக்க. கிராமங்கள்லாம் நிறைய கோயில்கள் இருக்கு, எல்லாம் ஆண்டாள் இல்லாத கோயிலே இருக்காது. அதனால எல்லா இடத்துலையும் கல்யாண வைபவங்கிறது நன்னா நடக்கும். அப்படிதான் நடக்கணும். ரங்கநாதன்கிறது ஒரு உதாரணம் மாத்திரம் இல்ல, மூல புருஷங்க அப்படின்னால தவிர எல்லாரோடையும் இந்த கல்யாண வைபவங்கிறது ரொம்ப நல்லா நடக்க வேண்டியதுதான் நியாயம். அதுதான் நாம இப்ப நடத்தின்னு இருக்கோம். அதுவும் திருவாடிப்பூரத்தன்னைக்கு அந்த கல்யாண உற்சவம் நடக்கும். அது கூட ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தது. அவர் கேட்டா, சுவாமி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் 2 நாள் நடக்குது. ஒண்ணு திருவாடிபுரத்தில் நடக்கிறது, 2வது போகி உற்சவம், போகியில கல்யாண உற்சவம் நடக்கும். அதுல அவர் கேட்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, போகியில கல்யாண உற்சவம் நடக்கிறது நியாயம். அப்படின்னு கேட்டா திருப்பாவை முடிஞ்சிருச்சு. மார்கழி 30 நாளும் திருப்பாவை லட்கி அப்படின்னு பாட்டு ஆரம்பம். தை மாசம் வந்துருக்கு அப்படி. அதுலதான் இப்போ வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு கல்யாணத்தை வச்சு பேச்சு வருது. ஆண்டாலே ஆரம்பிக்கிறார், என்ன வேங்கடவர்க்கு விதிக்கிற்றியே அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பாவையில பார்த்தா அந்த கல்யாணங்கிறதெல்லாம் இல்லை, அது சரணாகதி தான் பிரதானமா இருக்காங்க. இங்க வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே, அங்கேயும் கல்யாணம் விவக்ஷிதம் தான், ஆனா இங்க ஸ்பஷ்டமா சொல்றார் வேங்கடவர்க்கு என்னை கல்யாணம் பண்ணி வைன்னு அர்த்தம் இருக்கு. விதிக்கிற்றியேன்னா அவனோட என்னை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வை, அவனுக்குன்னு என்னை எழுதி வை அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா? அப்போ தை மாசம் 1ஆம் தேதி. அதுக்காக தான் அந்த போகியில என்ன பண்றான்னு கேட்டா கல்யாண உற்சவம் பண்றான். ஏன்னா தை மாசம் வரப்போகுது, அப்ப கல்யாண உற்சவம் பண்ணி திருப்பாவையும் முடிகிறது அப்படின்னு. அது பொருத்தம். ஆனா இந்த திருவாடிப்பூரங்கிறது ஆண்டாளுடைய அவதார உற்சவம். அது ஆண்டாள் அவதாரம் பண்ண நாள். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தான் மணவாள மாமனிகளுடைய ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம். என்னன்னு கேட்டான்னா, திருவாடிப்பூரம் அத்தனை விசேஷம், நம்ம எல்லாரும் கொண்டாடணும். முக்கியமாக எல்லாரும் நம்முடைய பிறந்த நாள்லாம் எல்லாரும் கொண்டாடி இருக்கோம் இல்லையோ. அவரவர்களுக்கு அவரவருடைய பிறந்த நாள், கணவன் மனைவி பிறந்த நாள், அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய பிறந்த நாள், அது மாதிரிலாம் நல்லா நம்ம 4-5 வச்சுட்டு இருக்கோம், எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதெல்லாம் காட்டிலும் முக்கியமாக எல்லாரும் கொண்டாட வேண்டியது திருவாடிப்பூரம். கட்டாயமா எல்லாரும் கொண்டாடணும். ஏன்னா எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தார், நமக்காக ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதனால நாம யார் பிறந்த நாளை கொண்டாடுறோமோ இல்லையோ, ஆண்டாளுடைய பிறந்த நாள் திருநட்சத்திரத்தை திருவாடிப்பூரத்தை கட்டாயம் கொண்டாடணும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நாள். அந்த நாள்ல கல்யாண உற்சவம் எதுக்காக பண்றான்? அங்க அவதார உற்சவம் மாத்திரம் பண்ணா போறாது. ஆண்டாள் அவதாரம் பண்றார் அப்படின்னா, இப்ப ராமாவதாரம் அப்படின்னா ஸ்ரீராமன் உற்சவம் பண்றோம், கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா உற்சவம் பண்றோம், ஆழ்வார்களுடைய அவதாரங்கள்னா அந்த அவதார தினத்தை உற்சவம் பண்றோம். அந்த மாதிரி ஆண்டாளுக்கு அவதார உற்சவம் பண்ணிட்டு அதோட விட்டுலாம் கல்யாண உற்சவத்தை போகியில பண்ணிக்கலாம். ஆனா எல்லா கோயிலையும் நாளைக்கு அவர் கல்யாண உற்சவம் உண்டு.
திருவாடிபுரத்துக்கு. அது எதுக்காக பண்றா அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் அவதாரம் பண்ணதே இதுக்காக தான். கல்யாணத்துக்காக தான் அவதாரமே. அர்ச்சாவதாரத்திலே விவாகம் அப்படின்னு அதுக்காக தான் ஆண்டாள் அர்ச்சாவதாரத்தை, அதாவது நாமெல்லாம் கூட அர்ச்சாவதார பெருமானோட சேர்ந்து வாழ்க்கையை நடத்தணும். அதனால அதை காமிக்கிறதுக்கு தான் ஆண்டாள் அவதாரமே. அதனால அவதாரம் பண்ணதே அதுக்காக அப்படிங்கிறபடினால அவதாரத்திலே இந்த கல்யாணத்தை தான் கொண்டாடணும் நாம. அது மட்டும் இல்ல, அழகா சொல்ற இங்க பிஞ்சிரை பழுத்தாளின்னு வரும். அதாவது ஆண்டாள் முதல்ல ஆரம்பமே கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆரம்பமே, சின்ன வயசுலயே ஆரம்பம் ஆண்டாளுக்கு. அதனால அந்த ரீதியில அதான் வாழ்க்கையே அதுக்காக தான், பகவானோட வாழ்க்கையை நடத்துறதுக்காக தான் பிறந்ததே வளர்ந்ததே எல்லாமே அப்படின்னு வரும். இங்க தையூர் திங்களும் பாட்டிலேயே இத அழகா சொல்ல, அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. அங்கே விதிக்கிற்றியே என்ன, பகவானுக்கே என்ன விதி. ஒல்லைன்னா உடனே நாளை பண்ண வேண்டாம், உடனே என்ன பகவானோட கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற. உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா இன்னும் நீ கல்யாண வயசெல்லாம் உனக்கு ஆயிடுச்சா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், உடனே கல்யாணம் பண்ணி வைக்கும். வயசாக வேண்டாமா அப்படின்னா மனசார ஈடுபாடு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவரை பிராயம் தொடங்கி சின்ன வயசுல இருந்தே கண்ணனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி கண்ணனுடைய வைபவத்தை சொல்லி சொல்லி கண்ணனுடைய நினைவிலே மூழ்கி வளர்ந்தவள் நான். இதெல்லாம் நன்னா எவ்வளவு வயசெல்லாம் அப்புறம் கல்யாணங்கிறதெல்லாம் இருக்கட்டும், பிறந்ததே அதுக்காக தான் சொல்றேன். இப்போ சின்ன வயசுல இருந்தே ஆரம்பம். ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள், என்னுடைய சரீரம் வளர்ந்ததே அவன் நினைவுல வளர்ந்தது. நம்முடைய சரீரங்கள்லாம் வளருது இல்லையோ, எதனால வளருதுன்னா ஆகாரத்தினால வளரும். அந்த மாதிரி ஆகாரத்தினால வளர்ந்த சரீரம் இல்லை, கண்ணனுடைய நினைவே ஆகாரம் அதுக்கு. அப்படியே வளருது. பயிர்கள்லாம் எப்படி ஜலம் சேர்த்தா வளருமோ அந்த மாதிரி கண்ணன் நினைவிலேயே வளர்ந்து, பிறக்கச்சிலேருந்து ஆரம்பிச்சு கண்ணன் நினைவிலேயே வளர்ந்து. இது அதனால்தான் பிஞ்சிலை பழுத்தாளைங்கிற. பிஞ்சிலை பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் வெளுத்தாய் மனமே மகிழ். இது மனாலும் அவனுக்கு சீசுக்தி. பிஞ்சிலை பழுத்தாளே ஏதோ சாதாரண வச்சனம் இல்லை. பக்திங்கிறது எப்போ வரும்? இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னா இதுக்கு எத்தனை பாவம் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு புரியுது. இப்போ அடியன் நாச்சியார் திருவை சந்த சொல்லிக்கச்ச சின்ன வயசுல நாச்சியார் திருவை தமிழ்நாடு தான் சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட சந்த சொல்லிக்கச்ச இந்த வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றியேன்னு சொல்லச்சு. இதுக்கு அர்த்தம் தெரியுமா, இதனுடைய பாவம் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. வெறும் சொன்னோம் அப்படிங்கிறது தான். ஆக நமக்கு அர்த்தம் பாவம் இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கிறது. 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் தான் மெதுவா புரியுது இல்லையா? ஆனால் ஆண்டாளுக்கு அப்படி இல்லையா. அவரை பிராயம் தொடங்கி என்றும் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சு கண்ணன் கிட்டேயே ஈடுபாட்டோட, ஏன்னா அவர் அவதாரமான அப்படின்னால ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள், என்னுடைய சரீரம் வளர்ந்ததே அவனுக்காக தான் வளர்ந்தது. அவன் பெயரை சொல்லி அவனுக்காகவே வளர்ந்தது. துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. துவரை பிரான் எம்பெருமான் துவராவதி துவாரகாநாதன், அவனுக்காகவே என்னை விதிக்கிற்றியே, என்னை விதித்து விடு அப்படின்னு இங்கேயும் இந்த விதிக்கிற்றியங்கிறது அடிக்கடி வரும். இந்த 10 பாட்டிலும் அதுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அதனால ஆண்டாள் அவதாரமே இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான், நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் இங்க அவதாரம் பண்ணி அர்ச்சாவதாரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனாலே இங்கேயும் அவதார தினத்தன்னைக்கும் கல்யாண உற்சவம் பண்றதுதான் விசேஷம்னு சொல்லிட்டு தான் பெரியவாள் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அதுல தையொரு திங்களும் தரை விளக்கி, இப்பவுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவா. 2 விஷயம் சொல்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் சரியா இருக்கு பாருங்க. மார்கழி மாசம் நாச்சியாரானவர் விரதம் எல்லாம் இருந்தார். ஆனா அந்த விரதங்கள்னாலே கண்ணனை கிட்டினானா அப்படின்னா தெரியல. ஆனால் தை மாசம் வந்தோடனே வழி பிறக்கும்னு ஆரம்பிக்கிறேன். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டல விட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்க தேவா
உய்யவுமாங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. மதன கோபால கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணனுடைய ஒரு ரூபம் இருக்கு. கிருஷ்ண ரூபங்கள் நிறைய இருக்கும் இல்லையோ. மதன கோபால கிருஷ்ணன் கையில கரும்பு வச்சுட்டு இருப்பார். அவர் மன்மதனுடைய சாட்சாத் மன்மதனான கிருஷ்ணன் மன்மத ரூபத்திலே அங்க இருக்கார். மதன கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர். அந்த கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறார். இப்போ தை மாசம் வந்துருத்துப்பா, நான் கோலம் எல்லாம் போட போறேன். தை மாசம் கிருஷ்ணனுக்குன்னு ஆரம்பிக்கிறார். தை மாசம் 1ஆம் தேதி சங்கராந்தி அன்னைக்கு எல்லா ராத்திரியும் நம்மள என்ன பண்ணுவோம் கேட்டா எல்லாருக்கும் தெரியும். தெருவை அடைச்சிட்டு வாசல்ல கோடல் போடுவோம். நன்னா இதுக்கு ஆரம்பம் ஆண்டாள் தான். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு, மண்டலம்னா கோலம், கோலங்கள்லாம் நன்னா இட்டு மாசி முன்னாள் ஐய நுண் மணற்கொண்டு தெருவணிந்து, நுண் மணல்னா இந்த கோல பொடியில இருக்கும் வெள்ளை வெள்ளையா, அதெல்லாம் வச்சு தெருவணிந்து தெரு மொத்தத்தையும் அலங்காரம் பண்ணணும். சாதாரண நாள்ல ஒரு வாசப்படியில கொஞ்சம் கோலம் போட்டு விட்டுருவா. ஆனா தை 1ஆம் தேதி வந்தாச்சுன்னா அன்னைக்கு சங்கராந்தி அன்னைக்கு மொத்தம் பெருசா கோலம் போடுறா இல்லையா. ஏன்னு கேட்டானா அது கண்ணனுடைய தெருவும், அது பகவான் வரக்கூடிய தெரு. அதனால யாமே கண்ணன் நித்தியம் கோலம் போடுறது எதுக்காக கேட்டா, இந்த ஆங்கிறது கிருஷ்ணனுடைய ஆம். உள்ள கிருஷ்ணன் இருக்கார், உள்ளுக்குள்ள பெருமாள் சந்தியில கிருஷ்ணன் இருக்கார். அதனால இந்த ஆங்கிறது கிருஷ்ணனுடைய கோயில் இது. அதனால கோயிலுக்கு கோலம் போடுவோம் அப்படின்னு வருது. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டல் விட்டு தெரு மொத்தத்துக்கு போடுறேன். ஏன்னா கண்ணன் தெரு, இத்தெருவே போறாரேங்கிறது. இந்த தெரு கண்ணன் தெரு, இந்த தெருல வரமாட்டானா அப்படின்னு அந்த ரீதியில அழகினுக்கு அலங்கரித்து அணங்க தேவா நல்ல கோலங்கள்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை நுண் மணல் கொண்டு தெருவணிந்து, அடுத்த பாட்டிலையும் அதான் வருது. தெரு மொத்தத்தையும் நுண் மணல் கோலப்பொடியெல்லாம் வச்சு தெரு மொத்தத்தையும் அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் கரும்பு காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவலம் வைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். நாச்சியார் என்ன பண்ற, அந்த மதன கோபால கிருஷ்ணன் சேவிக்கும் போது காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கரும்பு வைக்கிறார், கட்டி அரிசி அவலம் வைத்து சக்கரை பொங்கல் பண்றார். கரும்பு நம்ம சங்கராந்தி அன்னைக்கு கரும்பு வைக்கிறோம், சக்கரை பொங்கல் வைக்கிறோம், எல்லாம் பண்றோம் இல்லையா. எல்லாத்துக்கும் மூலம் இதுதான். நாச்சியார் பண்ணபடியாக தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த மன்மத பூஜா, அது அதான் மதுர கோபால கிருஷ்ண பூஜா இருக்கும் இல்லையோ, அதுல இதெல்லாம் சொல்லியிருக்கு. அவன் கையில கரும்பு வச்சுருக்கான், கருப்புவில் மலர்கனின்னு சொல்ல போறேன். வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன், உன்னை வணங்குறேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, தேயமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு திருவிக்கிரமன் அப்படிங்கிற. தேசம் முன் அளந்தவன், இந்த தேசத்தை எல்லாம் முன்னாடி அளந்தவன் இருக்கானே திருவிக்கிரமன், அவன் கையாலே என்னை தீண்ட வேணும், அதாவது கையால தொடரும் அப்படிங்கிற. ஒவ்வொரு பாட்டிலும் அழகா ஒண்ணு வரும். இப்ப வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டேன்னு வந்ததோ இல்லையோ, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணா என்ன கேட்டான்னா பாணிக்கிரமம் பண்ணிக்கணும். அப்ப கையால தொடணும். அவன் திருவிக்கிரமனை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை ஒரு விஷயம் என்ன கேட்டா, திருவிக்கிரமனுடைய திருவடி தான் விசேஷம். அந்த திருவிக்கிரமனுடைய உலகம் அளந்த எம்பெருமானுடைய திருவடி கீழே நாம இருக்கோம். அந்த திருவடி சம்பந்தம் நமக்கு உண்டு. அதே எனக்கு திருப்பி திருப்பி கிடைக்காதாங்கிற கால் வந்தாலாம் பிரார்த்திக்கிற கதா புனசங்கர தாங்க கல்பக துஜாரிந்தாங்குச வஜ்ஜலாஞ்சன திருவிக்கிரமத் சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி. திருவிக்கிரமனுடைய திருவடியை சேவிக்கணுமே அப்படின்னு தான் சொல்றேன். அந்த திருவடியில என் தலையை வைக்கணுமே அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா ஆண்டாள் தான் அந்த திருவிக்கிரமன் கையால என்ன தொடர்ந்து சொன்னவர் வருவான். அதான் சொல்றேன், ஆண்டாள் வித்தியாசமான, ஆண்டாள் விசேஷமானவன். திருவிக்கிரமன் திருவடியை தானே எல்லாரும் கேட்டிருக்கான். ஆனா அவன் கையால என்ன தொடணும் அப்படிங்கிறது. திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம், அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு பாக்க. அதாவது விதிக்கிட்டேங்கிறது கல்யாணம் ஆனபடினால கல்யாணத்துல என்னன்னு உண்டோ எல்லாமே இதுல வரும். இங்க 2வது பாட்டுல சொல்லும் போது பார்த்தோம்னா, கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினைவாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புக என்னை எய்கிற்றியே. என்ன போய் அவன் கிட்ட சேர்த்து தள்ளி விட்டுடு அப்படிங்கிற ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ற மாதிரியா. கல்யாணத்துல சில சமயம் பார்த்தானா வேடிக்கை எல்லாம் பண்ணுவான். அதான் பக்கத்துல இருக்கவாள்லாம் சில வேடிக்கை எல்லாம் பண்ணுவான். என்ன வேடிக்கை பண்ணுவா அப்படின்னு கேட்டானா,
பொண்ணு இந்த பக்கம் இருக்கார், பிள்ளை எதிர்பக்கம் இருப்பார், ரெண்டு பேருக்கும் மாலை மாத்திர வைபவங்கள்லாம் நடக்கும். அப்ப திடீர்னு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுறார். தள்ளி விட்டா நேர போய் பிள்ளை மேல போய் விடுவார். ஏன்னா ஒரு வேடிக்கை அந்த மாதிரி பண்ணுவாங்கிற இப்ப. ஏன்னா அந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய இலக்கினில் புகை என்னை எதை பிடிச்சு தள்ளுங்கோ, தன்னை நேரம் அங்க போய் வேணும். எப்படியானால் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணால் நேர எந்த லட்சியமோ அந்த லட்சியத்துல போய் நிற்கும். அது அம்பு பிரயோகம் பண்ணானா லட்சியத்துல போய் சுருங்கி நிற்கும் இல்லையோ, அந்த மாதிரி என்னை பிடிச்சி தள்ளி விட்டானா நான் நேரம் அவன் மேல போய் வேணும், அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அப்படின்னு அப்படியே சொல்றேன். இலக்கினில் புகை என்னை எய்கிற்றிய என்னை எய்யுங்கள், அம்பு எய்கிறா போல என்னை எய்யுங்கள், கண்ணனை இலக்காக வையுங்கள் அப்படின்னு. இது வரும்போதுதான் இதுக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது. என்ன அர்த்தம்னா, பிரணவோதனு சரோஹியாத்மா பிரம்மா தல் லட்சமுச்சதே அப்பிரவர்த்தேன பிரவத்தவியம் சரவத்தன்மயோ பவேத். தேசியன் பல இடத்துல எடுத்திருக்க இந்த விஷயத்த. சரணாகதினா என்ன கேட்டா, ஒரு அஸ்திரத்தை, ஒரு லட்சியத்தை குறித்து அஸ்திரத்தை பிரயோகம் பண்ற மாதிரி நம்ம ஜீவாத்மா தான் அஸ்திரம், பரமாத்மா தான் லட்சியம். அந்த பரமாத்மா கிட்ட இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் அப்படி சேர்த்து விடும். அதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்றது. ஸ்ரீசுக்தி இருக்கு இல்லையா, பிரணவகா தனுகும், பிரணவம் தான் வில்லு, சரஹா ஆத்மா, ஜீவாத்மா தான் சரம், பிரம்ம லட்சியம், பிரம்மன் தான் லட்சியம். அப்பிரவத்தேன பிரவத்தவியம், கரெக்டா அந்த லட்சியத்துல கொண்டு போய் இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் எப்படியானா அஸ்திரத்தை கரெக்டா கொண்டு போய் அந்த லட்சியத்தில் சேர்க்கிறோமோ அது மாதிரி ஜீவாத்மாவை சரியாக அந்த பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் சரணாகதி. சங்கல்ப சூரியோதயத்துல விஸ்தாரமா சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன் இதை பத்தி. அந்த அர்த்தத்துல சொல்ற ஒரு இலக்கினில் புகை என்ன, அதாவது என்ன கேட்டா, கல்யாணம்னா வெறும் அப்படி தள்ளி விடுறதுன்னு சொன்னேன். தள்ளி விடுறது மாத்திரம் இல்லை, அதுதான் எனக்கு லட்சியம். என் வாழ்க்கையுடைய லட்சியமே பித்தகன் வேங்கடவான. அடுத்த பாட்டு, மத்தனன் நறுமலர் முகுக்க மலர் கொண்டு முப்போது முன்னடி வழங்கி தத்துவமிலி என்று நெஞ்செறிந்து வாசகத்தடி துண்ணை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகையினை விதிக்கிற்றியே. அந்த வேங்கடவாணன் என்னும் விளக்கு, அந்த விளக்குல போய் என்ன சேர்த்து விட்டுருங்கோ அப்படிங்கிற. எப்பவுமே திருவேங்கடமலையை சொல்லச்ச விளக்குன்னு சொல்லுவான். ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லிருக்கேன். ஸ்ரீபாஷ்யக்காரன் சாதிச்சிருக்காரு. ஏன்னா பிரகாசிக்கிறான் இங்கதான். குன்றின் மேல் இட்ட விளக்கு, மலைக்கு மேல விளக்கு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரகாசிக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் இங்கதான் பிரகாசிக்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமானுடைய எல்லா குணங்களும் பிரகாசமாகாது. சௌலபியம் காருண்யங்கள்லாம் அங்க பிரகாசமாகாது, இங்கதான் பிரகாசமாகும் நன்னா. ஏன்னா எத்தனை பேருக்கு பெருமாள் கருணை காட்டுறார். ஏழை, பணக்காரன், படிச்சவன், பண்டிதன், படிக்காதவன், எல்லாருக்கும். அதனால இதுதான் விளக்கு. என்ன இருட்டுல வைக்காதவங்க விளக்குல வைங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்னா பிறந்த இடத்துல இருந்து புத்தகம் போனா அந்த புத்தகம் பிரகாசமா இருக்கணும். அதான் பொண்ணை விளக்கேற்ற வரான்னு சொல்லுவான். ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு மாட்டு கொண்டு வரா அப்படின்னா, விளக்கேற்றத்துக்கு மாட்டு பொண்ணு வரானா இத்தனை நாள் விளக்கேற்றாம இருந்தாங்களா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. மாட்டு பொண்ணு வராள்னா நம் ஆத்தை விளங்க வைப்பதற்கு வருகிறான்னு அர்த்தம். இன்னும் பிரகாசமாக்குவதற்கு இவர் வருகிறாள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில இங்க திருவேங்கடமுடியான் தான் விளக்குங்கிறார். வித்தகன் வேங்கடவாணன் என்னும் அந்த விளக்குக்கு நான் போனோம், அவாத்துக்கு விளக்கேற்ற போனோங்கிற மாதிரி திருவேங்கடமையாங்க விளக்குக்கு நான் போனோம். வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகை என்னை விதிக்கிற்றியே. அந்த மாதிரி என்னை விதி. இந்த மதுர கோபால கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்ப தை மாசம் விரதம் இருந்து உனக்கு நெல்லு கரும்பு எல்லாம் சமர்ப்பிக்கிறம்பா, எனக்கு வேங்கடவானோடு கூட என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், அப்படியே என்னை விதிச்சுடு, வேற எதுவாக என்னை விதிக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள் இதெல்லாம். வானிடை வாழுமோ வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியேன்னு சொன்னார். இது என்ன அபூர்வமா இருக்கே. என்னமா மனுஷியா பிறந்து மனுஷனை தானே கல்யாணம் பண்ணுவோம். மானுஷ செய்வ பாரியாத்வம் பவித்தும் வருகதின்னு ஒரு ராமாயணத்துல சீதா பிராட்டி கிட்ட ஒரு விஷயம் சொல்ற.
ராவணன் சொல்றான், நமக்கெல்லாம் தெரியும் ராட்சச பாரியாவா இருக்குன்னு சொல்றான். ஆனா சீதா பிராட்டி நான் மனுஷியாச்சேங்கிறா, நான் எப்படி ராட்சச பாரியாவா இருக்க முடியும்? அப்ப அங்க சுத்தி இருக்கிற ராட்சசிகள் எல்லாம் கூட அதை ஒத்துக்கிறா. வாசம் தான் மானுஷி மானுஷ செய்வ, ஒரு மனுஷ பெண்ணு மனுஷியானதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் சரியா இருக்கும். அவளை என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, மனுஷரை காட்டிலும் ராட்சசங்கிறது வசதி அவளை பொறுத்த வரைக்கும். ஐயோ இவ மனுஷி, இவளை போய் ராட்சசன் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிப்பாளான்னா. சீதா பிராட்டியை பொறுத்த வரைக்கும்னா ராட்சசனா தொம் நீச்ச சசவத் ஸ்மிருதாங்கிற. சீதா பிராட்டி என்ன சொல்றார், நான் மனுஷி, நீ ஒண்ணும் இல்லாத ஒரு ராட்சசன், உணவை நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற. ஆனா அவள் தான் நினைச்சு மாத்தி நினைச்சிட்டு இருக்கான். ஏதோ எது நினைச்சாலும் ஒரு விஷயம் புரிஞ்சு விட்டான், மனுஷன் மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இதுல இப்ப ஆண்டாளை பார்த்து சொல்ற, நீ இப்ப மனுஷ அவதாரம், நீ மனுஷியா வந்திருக்க, மனுஷன் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீ பாட்டுக்கு தோராவதி நாதன் திருவேங்கடவடியாரோட இந்த கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா வைத்தியம் தானே சொல்லுவான். திருவேங்கட என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்போ இப்படி எல்லாம் நீ சொல்லலாமா அப்படின்னு தான் கேட்பான். சரி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், திருவேங்கட கல்யாணம் பண்றதெல்லாம் மனசோட வச்சுக்கோ, நான் சொல்ற வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, மனுஷி தானே, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கோ, மனசுக்குள்ள திருவேங்கட வச்சுக்கோ, அவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மனுஷனுக்கு பேச்சு கேட்டா கூட உயிர் நிற்காது, பேச்சு எடுத்தாலே உயிர் நிற்காது. ஏன்னா நான் அப்படிப்பட்டவள் அல்ல. அத சீதா பிராட்டி அதே தான் சொல்றார். காமம் காததமாம் சர்வாக ந கரிஷ்யாமி வோ வசஹ. அந்த ராட்சசர்கள் கிட்ட சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை, நீங்க சொல்றதை என்னால செய்ய முடியாது, ராட்சச குலத்தை என்னால அந்த ராவணனை என் கால் விரல் நகத்தினாலும் கூட தொட முடியாது. என்ன பண்ணுவோங்க நீங்க, உன்னை அப்படியே சாப்பிட்டுடுவோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவோம். காமம் காதத, உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னை நீங்கள் உயிரோட அப்படியே பக்ஷணம் பண்ணாலும் பரவாயில்லை. நான் கரிஷ்யாமி ஓ உபச்சகா, நான் பெருமாள் ராவணனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இங்க சொல்ற, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன், என் மூச்சு நின்றுடும்பா, மனுஷருக்குன்னு பேச்சுனா என் மூச்சு நின்றுடும். அதனால அது கிடையவே கிடையாது. என்ன அப்படிங்கன்னா, கருவிடை மிகழ் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமல வண்ண திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கென கருள் கண்டாய். எனக்கு கண்ணன் என்ன பார்க்கணும், அவன் எப்படிப்பட்டவன், கருவுடை மிகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமல வண்ண திருவுடை முகத்தினில் திருக்கண்களா. ஆச்சரியமான ஒரு திருமேனி, அதுல ஆச்சரியமான ஒரு திருமுகம், அதுல ஒரு தாமரை பூ போல ஒரு திருக்கண்கள், அந்த கண்களாலே அவன் என்ன பார்க்கணும். அதாவது கல்யாணத்துல பாக்குறதுன்னு ஒண்ணு உண்டு, பையன் பெண்ணை பார்க்கணும், பெண்ணு பையனை பார்க்கணும். அந்த காலத்துல எப்படி கேட்டா அப்பதான் முதல்ல பார்ப்பா, பெரியவாள்லாம் ஏற்பாடு பண்ணிடுவான். இப்பெல்லாம் மாதிரி கிடையாது, முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு அப்புறம் கல்யாணங்கிறது கிடையாது. அப்பதான் முதல்ல பார்க்கற, அதுக்கு மந்திரம் உண்டு, அபஷ்யந்தான ஆரம்பிச்ச மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் சொல்லி பார்க்கணும். அப்ப ஆண்டாளுக்கு அது ஒரு ஆசை, கண்ணன் என்ன பார்க்கணும். கல்யாணம் நடக்கும்போது கண்ணன் தன்னுடைய திருக்கண்ணால என்ன பாப்பா இல்லையா. அப்ப முதல்ல 2 பேரும் அப்பதான் முதல்ல ஒரு ஒருத்தர் கண்ணோட கண்ணினை நோக்கின்னு பார்க்கிறான், அதுக்கு ஆசைப்பட்டு கேட்கிறா. அப்ப எப்படி இருக்கும் கண்ணன் நம்ம முதல்ல பார்க்கும்போது, கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமல வண்ண திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கு எனக்கு அருள் கண்டாய். அவன் திருவுடை முகம், அந்த முகத்துல திருக்கண்களாலே அவன் என்னை பார்க்கணும். அப்படி வெறும பார்த்தா போறாது, திருந்தவே நோக்கு, நன்னா திருந்த பார்க்கணும், நன்னா பார்க்கணும்னு அர்த்தம். அந்த மந்திரம் சொல்லச்ச எப்படின்னு கேட்டான்னா, அந்த மந்திரம் சொல்ற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மந்திரம் வாத்தியார் சொல்லி கொஞ்சம் ஆழியா மூலியம், அப்ப அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும். அப்ப நன்னா பார்க்கணும். போகிற போக்கிலே பார்த்தா போறாது, கடைக்கண்ணாலே பார்த்தா போறாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே கடைக்கண்ணால பார்த்திருப்பாளா, பார்த்திருப்பா, போகிற போக்கிலே பார்த்திருப்பார்கள், அதெல்லாம் போராது. என்ன கேட்டானா, நன்னா பார்க்கணும், நிலையாக நின்று அவனுடைய கடாட்சம் எனக்கு வரணும், நானும் அவனை பார்க்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு அருள் கண்டார்.
ஏன்னா கல்யாணத்துல அவருக்கு விதிக்கிட்டேன்னு வந்தாதானே இப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், இல்லாட்டா பார்க்க முடியுமா? இல்லாட்டா வெறுமையான ஒரு ரயில்வே ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு ஆண் இருக்கு, அவ இப்படியே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அவளே பார்த்துதான் வச்சுக்கோங்க, பிடிச்சி ஜெயில போட்டுவா. ஏன்னா அங்க நோட்டீஸ் போர்டுல எழுதி இருக்கு, தேவையில்லாமல் உற்று பார்த்து கொண்டிருந்தால் அதுவும் ஒரு விதத்துல டீசிங் மாதிரி, அதுவும் கடைசியில அதுக்கும் ஜெயில் உண்டு அப்படின்னு போட்டு அங்க பார்க்க முடியாது. சட்னு ஏதோ சட்னு பார்த்தா கூட பொண்ணை முகத்தை திருப்பி கொண்டு விடுவார்கள். ஆனால் என்னை திருந்தவே நன்னா திருந்த என்னை அவன் பார்க்க வேணும் அப்படின்னா கல்யாணத்துல நடக்கும். அதனால திருந்தவே நோக்க எனக்கு அருள் கண்டாய், நன்னா அவனை பார்க்க முடியா, நன்னா அவன் என்னை பார்க்க முடியா. எப்படி அவன் கையாலே திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, தேசமும் நடந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டுவன்னு அடுத்த பாட்டுல வருது. கையாலே தொடணுங்கிறதுக்கு முன்னாடி கண்ணாலே அவன் என்ன பார்க்கணும். முதல்ல கண்ணால பார்க்கறது, அப்புறம் கையாலே பாணி கிரகணம் அப்படின்னு வரப்போறது. ஏன் அதனால பெரியவாச்சம்பிள்ளை அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். திருந்தவே நோக்கென கருள் கண்டா என்ன, வெறும் போகிற போக்கிலே பார்த்தால் போராது, கடைக்கண்ணாலே பார்த்தால் போராது, நன்னா திருந்த பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தம் சொல்றார். நம் ஆற்றாமைக்காக நோக்கினானாக என்றிக்கே தன் ஆற்றாமை தீரும்படி நோக்கினானாம்படியாக பண்ணிவிடாய் அப்படின்னு. ஏதோ எனக்காக அவன் பார்க்க கூடாது, அதாவது ஆண்டவனுடைய பாவம் என்ன கேட்டா, எனக்காக அவன் பார்க்க கூடாது, அவனுக்காக அவன் பார்க்கணும். அதாவது ஏதோ வாத்தியார் பெண்ணை பாருங்கோ அப்படின்னா இன்னும் வாத்தியார் சொன்னாருங்கிறதுக்காக பெண்ணை பார்த்து நீங்க தான் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை என்ன பார்த்துட்டு எனக்காக பார்த்ததா இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு ஆசை இருக்கணும், அவனுக்கு ஒரு ஆற்றாமை இருக்கணும். அந்த ஆற்றாமை தீர, அந்த ஆசை தீர அவன் என்னை பார்க்கணும். அதான் திருந்தவே நோக்கு அப்படிங்கிறது. நாச்சியாரை பார்ப்பதற்கு அவன் கண்கள் தவம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணி அந்த நாச்சியாரை பார்க்கணும். அப்படி ஒரு நோக்கு அது எனக்கு வேணும் அப்படிங்கிறார். அதான் கருவடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவளை போல் கண்ணன் கமலவண்ணன் திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கெனக்கு அருள் கண்டாய். மாசுடை உடம்பொரு தரையுளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோக்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய். பேசுவதொன்றுண்டு இங்கே எம்பெருமான் பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரனுக்கு அருள் கண்டாய். அடுத்து சொல்ற, கண்ணாலே பார்க்கணும் சொன்னார். முதல்ல வேங்கடவருக்கு என்னை விதிக்க, இப்ப வரிசையா நம்ம வரலாம். வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னா, திருவேங்கட முடியானுக்கு என்ன எழுதி வச்சிருங்கோ, அவனுக்கு விதிச்சிருங்கோன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவன் மேல பிடிச்சு தள்ளுவ மாலை மாற்றும் போது அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அது ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவனுடைய திருக்கண்களாலே நோக்க வேணும், அவன் என்னை நோக்க வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தான்னா அவனுடைய திருக்கைகளாலே என்னை தீண்ட வேணும் அப்படின்னா சொன்னார் இல்லையா. இப்ப பாருங்க, கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய். அவனுடைய பாத சேவனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. பேசுவதொன்றுண்டு, சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இங்கு எம்பெருமான் பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம், எனக்கு பெண்மை இருக்கு, இந்த பெண்மைக்கு பிரயோஜனம் இருக்கா. அப்போ கேசவ நம்பியை கால் பிடிப்பான். இதுதான் முக்கியமான விஷயம். என்ன கேட்டான்னா எல்லாமே கைங்கரியத்துல தான் போய் முடியும். முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ஆண்டாள் நாச்சியார் சொன்ன விஷயங்கள், அவன் என்னை பார்க்க வேணும், அவன் என்னை தீண்ட வேண்டும்லாம் இருக்கும். இது எல்லாமே நாச்சியாரை பொறுத்தவரை கைங்கரியம். கைங்கரியங்கிறது சரீரத்தினாலே நம்ம பண்ண போறோம் இல்லையா. அப்போ கையினாலே கைங்கரியம், நம்ம ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முருகம், நாக்குனாலே கைங்கரியம், கையினாலே கைங்கரியம், இதெல்லாம் கால்னாலே கோயிலுக்கு போற கைங்கரியம், இதெல்லாம் பண்றோம் இல்லையா. நாச்சியார் என்ன சொல்ற, நாச்சியாருக்கு பெண்மை இருக்கிறபடினாலே அந்த பெண்மையினாலே கைங்கரியம் பண்ண முடியும் அவரால். அது மற்ற பேருக்கு முடியாது, நாச்சியாரால முடியும். அதைத்தான் அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தையன் தலைமுறைகள் துவரை பிரானுக்கேன்னு சொல்றாரு இல்லையா. அவர் துவரை பிரானுக்கே சங்கல்பித்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமுமே கைங்கரியம், அவதாரமே அப்படி இருக்கிறபடினால திருமேனி மொத்தமுமே கைங்கரியம், பகவத் கைங்கரியத்துக்காக அப்படின்னு இருக்கிறபடினால ஜிக்வே கீர்த்திய கேசவம் இல்ல, கை காலு மூக்கு எல்லாமே பகவத் கைங்கரியத்துக்காக இருக்குன்னு சொன்னார் குலசேகராழ்வார். அது உண்மையில பெண்மைக்கு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பரிபூர்ணமாக இருக்கு இல்லையா. அதனால பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம், இந்த பெண்மை கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கணும்னா நான் கேசவ நம்பியை கால் பிடிக்கிறேன்,
அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய், அப்படி இந்த பேரு எனக்கு வரும்படியாக நீ எனக்கு அருள வேணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறார் இங்க. இப்ப நம்மை பொறுத்தவரை என்ன கேட்டா, பெண்மைங்கிறது நம்ம ஆத்மாவில் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீபிராயம் இதரம் ஜெகத்து அப்படின்னு. இந்த பெண்மை தலையுடைய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவம் அப்படிங்கறத வச்சுட்டுதான் பெண்மைன்னு சொல்றா. அந்த சேஷத்துவங்கிறதான் பெண்மை. அது இருக்கிறபடியினால அது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாகவே இந்த ஆத்மா அமையணும், ஞானத்தினாலேயும் மற்ற பிரகாரத்தினாலேயும் அப்படிங்கிறதாக நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். இப்போ கருப்புவில் மலர்கனை காம வேளை கடலினை பணிந்தங்கோர் கரியலர மறுப்பினை யோசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை உய்த்திடென்று வகுத்திடென்று. ஆண்டார் கடைசி பாட்டுல என்ன சொல்றாங்க கேட்டா, மணிவண்ணருக்கு என்னை வகுத்திடு, மணிவண்ணனுக்கே என்னை வகுத்து வைத்திரு. வகுத்துதான் அவனுக்கு விதின்னு அர்த்தம். பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை இந்தமிழ் மாலை வல்லான் விண்ணவர் கோன் அடி நன்னுவரே. இந்த பாசுரங்களை யார் ஆண்டாள் சொன்ன இந்த பாவத்தோடு சொல்றாளோ அவர்கள்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவார்கள், நன்னுவர், கிட்ட பெறுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டிலே ஆண்டாள் சொன்ன மாதிரியாக எம்பெருமானோட கூட சேர்ந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களும் உள்ளத்தினாலே ஸ்ரீபிராயராக அவர்கள் இருந்து கொண்டு கண்ணனை விவாகம் செய்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு அதையே பலனாக சொல்றார். ஆக இந்த பட்டு பாட்டிலே வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டியே அப்படிங்கிறதான் இதுல சாரமான விஷயம். மொத்தமே 143க்கும் அதுதான் சாரமான விஷயம். அதுக்குதான் மேல மேல இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல போறார். அதுல நமக்கு மந்திரமாக பரமசாரமாக எடுத்தது அதைதான் சொல்ற. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு, எங்களுக்கும் அதுவே வரணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். வேயற்புகழ் விழிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டா அறைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கட்பாமாலே ஆய்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.